வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன், சவுக்கு சங்கரை பற்றி ஒரு சில டேட்டா வச்சுருக்கேன், அந்த டேட்டாவோட உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன் இந்த வீடியோவில். பட் ஆனால் முக்கியமான விஷயமாக சட்டசபையில் நடந்த விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 2 நாள் சட்டசபை லீவ் இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கி சவுக்கு சங்கரை பற்றி பேசலாம், ஒரு விழிப்புணர்வை தாவேக்காவினர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஒட்டுமொத்த தாவேக்காவினர்களும் தாவேக்காவுடைய ஆதரவாளர்களும் தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேக்காவுடைய அமைச்சர்கள் எல்லாருமே பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள், யார் இந்த சவுக்கு சங்கர், இவரோட அஜெண்டா என்ன, எதை நோக்கி இப்போ இவர் பயணம் பண்ணுறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிஆர் இவரோட அலுவலகத்துக்கு ரிப்பன் கட் பண்ணி ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருப்பாப்புல. சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதலமைச்சர் அவர் கனவு இருக்கா அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும், அதுக்கு எஸ்டிஆர் கொடுத்த பதிலாக இருக்கட்டும், அதுக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக நம்ம ஆட்கள் வைரல் ஆக்கினதாக இருக்கட்டும், இது ஒரு பக்கம் ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தாவேக்காவுடைய அமைச்சர்கள் ஒரு சிலரை குறி வச்சு தாக்கிக்கிட்டே இருப்பார் இவர். அதாவது அந்த அமைச்சரெல்லாம் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டிய அமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஏன் சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு, அதுக்கு பின்னாடி இருக்க அஜெண்டா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் புட்டு வைக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதாவது முதல் விஷயம், வீடியோவோட ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன், சவுக்கு சங்கருடைய பர்சனல் வாழ்க்கையை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது கிடையாது. அவருக்கும் மாலதிக்கும் உண்டான தொடர்பு, அவருடைய முதல் மனைவி என்ன ஆச்சு, அவரோட மகன் இப்போ சூசைட் பண்ணி இறந்து போனதாக கூட இதை பற்றி எதையுமே நான் பேச போகிறல. சவுக்கு சங்கருடைய அரசியல் வாழ்க்கை, அவர் அரசியலில் என்னவாக இருக்காரு, எத்தனை கட்சிகள் தாவி இருக்காரு, எத்தனை கட்சிகிட்ட பெட்டி வாங்கியிருக்காரு, இன்னைக்கு தாவேக்காவை குறி வைக்க காரணம் என்ன, தாவேக்காவுடைய அமைச்சர்களை குறி வைக்க காரணம் என்னன்றதை பற்றி மட்டும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறானே. ஸோ முதல் விஷயம், சவுக்கு சங்கர் என்பவர் யார் அப்படின்னாக்கா, அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டேட்டாவை எடுத்து கொடுத்ததாக, இவர் மேலே ஒரு பொய் செய்தியை பரப்பிட்டதாக சொல்லி ஒரு சிறைக்கு அனுப்புனாங்க. அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா இவருக்கும் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உண்டாகுது. தொடர்ச்சியாக இவங்க ஒரு பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த பேட்டி பெரிய அளவில் பேசப்படுது. ரெண்டாவது, சவுக்கு சங்கருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் பழக்கம் வராங்க. ஏன்னா இவர் எப்படி சொல்றது, பாளையங்கோட்டை ஜெயிலில் தான் படித்தது, வேலூர் ஜெயிலில் வெள்ளை அடித்து வாடகைக்கு விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவர் போகாத ஜெயில் இல்லை. அதனால் எல்லாருடைய பழக்க வழக்கங்களும் இவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியோட தலைமையிலேயே பேசக்கூடிய டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இவர் கையில் வச்சிருக்காப்புல. விச் மீன்ஸ் பார்த்தா திமுகவில் சபரீசனாக இருக்கட்டும், அதிமுகவில் டைரக்ட் எடப்பாடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் டைரெக்டாக பேசக்கூடிய நபர், அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு எந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கைது நடக்க போகுது அப்படின்னாக்கா இன்னைக்கே சவுக்கு சங்கருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி சவுக்கு சங்கர் அஜெண்டாவை பிளான் பண்ண ஆரம்பிப்பார். இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போதான் நடுவில் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாப்புல. அதாவது எனக்கு ஒரு வித்தை தெரியும், எனக்கு எந்த வித்தைனாக்கா வாயை வித்து பிழைக்கிறதா ஒரு பெரிய வித்தையாக வச்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த வாயை வித்து பிழைக்கிற இந்த வித்தையில் எப்படி நம்ம கல்லா கட்டுறது அப்படின்னு யோசிக்கிறாப்புல. முதல்ல திமுகவில் போயிட்டு சேர்றாப்புல. ஏன்னா வியூக வகுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டிங்கில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போய் சேர்றாப்புல. அதாவது வியூக வகுப்பாளர் அஃபிஷியலாக போலனா கூட இவங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டு உங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணுறேன், உங்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்து பேசுறது. அங்க இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக விமர்சிக்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அதிமுக கிட்டே போய் சேர்ந்துருவாப்புல. அப்போ திமுக காரன் கோவப்பட்டு என்ன பண்ணுவானா, கேஸ் மேலே கேஸை போடுவான். அப்போ அதிமுக காரன் இவங்களுக்காக வாதாடி நீ வந்துருப்பா வெளியில், எங்களுக்கு பேசாமல் நீ பேசுப்பா அப்படின்னு. கரெக்ட், கண்டிப்பாக நான் பேசுகிறேன், கொடுங்க ஒரு 10 கோடி 20 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கோடி கணக்கில் பணத்தை வாங்கிட்டு அதிமுகவாக பேசுறது, அதிமுக டார்கெட் பண்ணுறது. இப்படி திமுக அதிமுகன்னு எந்த கட்சிக்குமே விசுவாசம் இல்லாமல் 2 கட்சியிலையும் பேமெண்ட்டை வாங்கிட்டு பேசக்கூடிய நபர் தான் சவுக்கு சங்கர். அவருடைய பழைய வீடியோக்கள், யார் சவுக்கு சங்கருடைய ஓல்டு வீடியோஸ் எடுத்து போடுங்க, நீங்க பல பேர் கழுவி ஊத்திருப்பாங்க. அந்த மாதிரியான நபர் தான். அவரோட பர்சனல் வாழ்க்கையை நீங்க விட்டுட்டு அரசியல் வாழ்க்கையை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட சரி, கூவத்தை விட பயங்கரமா நாரும். அந்த மாதிரி ஒரு கட்சியில் எல்லா கட்சிக்கும் போவார், எல்லா கட்சிக்காண்டி காசு வாங்க போற. இவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலை இல்லை. இப்போ நம்மள எடுத்துக்கோங்க, நீங்க தாவேக்கா பின்னாடி இருக்கோம், நம்ம கடைசி வரைக்கும் தாவேக்கா பின்னாடி நிற்க போறோம். நம்ம அந்த கட்சி நம்மளை அங்கீகரிக்கல, கட்சி நம்மளை கூப்பிடுது, பேசல, தாவேக்கா பின்னாடி நிற்போ. காரணம் என்ன, அந்த ஒற்றை மனிதர் விஜய் அப்படின்ற ஒரு மனிதர். காரணம் என்னன்னாக்கா அவர் எங்க இருந்து வராரு, என்னென்ன பண்ணிட்டு வராரு, இதெல்லாம் தாண்டி அவர் மேலே இருக்கக்கூடிய சாஃப்ட் கார்னர். ஒரு மனுஷன் வராரு, அவர் சினிமா படம் நடிக்கும் போது அவர் அடுத்துறீங்க, அரசியலுக்கு மக்கள் நல்லது பண்ணனாலும் கரூரில் 41 பேர் கொள்றீங்க, நீங்க அந்த பழியை தூக்கி அவர் மேலே போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்றல, அவனை இறா, அந்த மனுஷனுக்காக நாங்கள் பேசுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா விமர்சனத்தை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அரசியல் அவருக்காக தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்க. டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. ஸோ இதன் அடிப்படையில் நமக்கு ஒரு கொள்கை இருக்கும் போது சவுக்கு சங்கருக்கு அப்படி என்ன கொள்கை, எந்த கட்சி பின்னாடி போவார்னாக்கா காசு யாரு கொடுத்தாலும் அவங்க பின்னாடி போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பணம் யார்
கொடுத்தாலும் வருங்க அது அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெண்களை. அந்த மாதிரி பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா வாங்குற காசுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. என்ன வேணால் யாருக்கு வேணாலும் நான் பேசுவேன், காசு கொடுத்தா பேசுவேன் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தவர் இன்னைக்கு ஒரு வியூகத்தை வகுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சவுக்கு சங்கர் நல்லதனமா பேசுறாரு, நம்ம கட்சியை பற்றி சூப்பராக பேசுகிறாப்புல, நல்ல ஆட்சி போயிட்டு இருக்குன்னு பேசுகிறாப்புல, இப்போப்பா அவரை பற்றி விமர்சிக்கிறீங்கன்னு ஒரு சிலர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தேர்தலுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி போய் நீங்க பாருங்க, நம்ம கட்சியை கழுவி ஊத்திருப்பாப்ல. தாவேக்கால ஒரு கட்சியாமா, கொள்கை கிடையாதுமா, என்ன மாலதி ஏன்னா ஒரு கட்சியா மாலதி, விஜயகாந்த் கூட்டம் போட கூட்டம் மாலதி இப்போ மாலதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சியை, நம்ம கூட்டத்தை எல்லாரையும் தற்கூரி கூட்டம், நம்ம கூட்டம்லாம் அதாவது கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற மாதிரி 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணவர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இப்படி சாய்வார் அப்படி சாய்வார். அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக காரம் பணம் தரல அப்படின்னாக்கா தாவேக்கா கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க போதும். அதிமுக பணம் கொடுத்துருச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் ஒரு கூட்டமா மாலதி, கூட்டம் ஓட்டா மாறுமா மாலதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுறது மாதிரி பணம் வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரி விசுவாசத்தை காட்டுவாப்புல, பணம் வாங்கினதுக்கப்புறம் வேற மாதிரி காட்டுவாப்புல. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தா அதிமுக பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதிமுக கட்சி காலி ஆகி போச்சு. இந்த பக்கம் திமுக கண்டிப்பாக சவுக்கு சங்கரை நம்பவே நம்பாது, ஏன்னா அவங்களுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க உள்ள. ஸோ இப்போ யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னாக்கா தாவேக்கா. ஏன்னா தாவேக்கா தான் அடுத்த 10 வருஷத்துக்கு அழிக்க முடியாத ஒரு ஆளுங்கட்சியாக இருக்க போது மக்கள் மனசில் இடத்த பிடிச்சிட்டாங்க, நல்ல ஆட்சி போயிட்டு இருக்கு, அது நமக்கே தெரியும். இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாப்புல தாவேக்காக்குள்ள இவர் அவ்வளோ சீக்கிரம் சேர்க்க மாட்டாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னாக்கா இவரை பற்றி தெரியும், இவர் இப்படி பேசுவார் அப்படி பேசுவார், நமக்கு காசு கொடுத்தா எப்படி வேணா பண்ணுவாப்புல, அதனால் இவரை நம்பி எது விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாவேக்காவினர்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, இவரை கிட்ட ஒரு ஜாக்கிரதையாக இருங்க, யாரும் இவரை போய் அணுகாதீங்க, இவருக்கு யூடியூப்ல வந்து பார்த்தாக்கா 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் இவர்கிட்ட போய் அணுகாதீங்க, தயவு செஞ்சு இவரை விட்டுட்டு நீங்க ஒதுங்கி நிற்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா இப்பதான் நீங்க ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். சமீபத்தில் ஒரு சில அமைச்சர்களை குறி வச்சு பேசுவாப்புல. அமைச்சர் சரத் அவர்கள் இருக்கார் இல்லையா, தாம்பரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், மனிதவள மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சர் சரத் இருக்கார் இல்லையா, அவரை வந்து பார்த்தா குறி வச்சு இவரெல்லாம் அமைச்சர் பதவி விட்டு நீக்கணுங்க இவர் அப்படின்னாங்க. என்னத்துக்கு, என்ன காரணக்கா சேப்பாக்க ஸ்டேடியத்தில் ஏதோ பவுடரை கிரஷ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சவுக்கு சங்கர் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக கார்னர் டு கார்னர் போய் பேசக்கூடிய ஆள். அதில் வந்து எப்படி சொல்றது, ஒளிஞ்சிட்டு இருக்க மர்மங்களெல்லாம் எடுத்து பேசக்கூடிய இதே சவுக்கு சங்கர் வந்து ஏமா ஓப்பனா அப்படி ஸ்டேடியம் இல்லாமல் வச்சு கிரஷ் பண்ணுவாங்க, அறிவு இல்லையாமா அந்த ஆளுக்கு நான் கேட்குறேன். காரில் உட்காந்து பண்ண மாட்டாராமா, வீட்டில் உட்காந்து பண்ணிட்டு வர மாட்டாராமா, கிரவுண்டில் தான் உட்காந்து பண்ணுவாரா, என்னமா அல்லது இவங்க தான் சொல்கிறாங்கனாக்கா அப்படின்னு இவருக்கா தோணுச்சா இப்படியும் பேசுவார். ஆனால் இவருக்கே இப்போ என்ன தோணுது அப்படின்னாக்கா, என்ன இந்த மாதிரி வந்து பப்ளிக் பிளேஸில் இப்படி கிரஷ் பண்ணுறாரு, இவரை வந்து அமைச்சராக வச்சிருக்கிறீங்கன்னு கேட்குறாப்புல. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் இவரை அமைச்சர் பதவி விட்டு நீக்க வேண்டும். இந்த சேப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உட்கார்ந்துட்டு பண்ணது தப்பு. அமைச்சராகிறதுக்கு முன்னாடி நான் பண்ணேன்ட்டு இவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஏன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமாடா உங்ககிட்ட நான், அதாவது அந்த மனுஷன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணாரு, அது உண்மையிலேயே பவுடரோ இல்லை பேராசிட்டமால் மாத்திரையோ வாடவர், அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனால் மாவட்ட செயலர் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கா, அப்புறம் எத்தனை தெருமுறை பொதுக்கூட்டங்கள், எத்தனை கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், எத்தனை நலத்திட்ட உதவிகள், அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், தேவையில்லைன்னா நம்ம இப்போ அமைச்சர் சரத்தை குறி வச்சு நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் பேசினாக்கா அவருக்கு எப்படி நம்ம இது பண்ண முடியும், அது ஒரு பக்கம் ஓரம் விட்டு பரவாயில்ல. சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் அவர் முன்னாடியே சொன்னார், எனக்கு கிளீன் தாம்பரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாப்புல. தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் சப்வேவை கிளீன் பண்ணி அந்த இடத்த மக்கள் பயன்படுத்துகிற வகையில் பண்ணுறாப்புல. அவர் தொகுதியில் எத்தனை இந்த 717 டாஸ்மார்க் மூணு சொன்னாங்க இல்லையா, அவர் தொகுதியில் இருக்க டாஸ்மார்க் எல்லாத்தையும் போய் அவரே நேரடியாக போயிட்டு உங்களுக்கு மூடுறதுக்கு நோட்டீஸ் வந்துச்சு, மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர் இறங்கி போய் சொல்லிட்டு வராப்புல. இப்போ அமைச்சரானதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏரியாவில் குப்பை கொட்டிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பொதுமக்கள் சொன்னாங்கன்னா அதை இறங்கி போய் உடனே கிளீன் பண்ணுறாப்புல. இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு, இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணுறாப்புல. இதில் 2015 நினைக்கிறேன் இவருக்கு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்தாங்க. அந்த ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் இறங்கி போய் மனுஷன் அவ்வளோ வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு இவருக்கு டாக்டர் பட்டமே கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சேவை செய்கிற ஆள் இவர். இது எல்லாத்தையும் விட்டு பாசிட்டிவெல்லாம் தேவையில்லை மாலதி, நமக்கு தேவை ஒன்று தான் மாலதி, சரத்துக்கிட்ட இருந்து பைசா தேருமா அப்படின்னாக்கா தேர வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. உடனே புடி அவரை அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் அமைச்சர் பதவி விட்டு நீக்கி அவனை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன ஆகும், வெளிலேருந்து ஒரு கருத்துக்கள் வலுவாக வர ஆரம்பிச்சதுனாக்கா உடனே நம்ம முதலமைச்சர் காதுக்கு அது போவோம். முதலமைச்சர் பார்த்துட்டு சரி ஓகே இவரை தூக்கிடுவோம், அது தூக்குற லிஸ்ட்டில் இவரை வச்சிரு. அடுத்து உள்ள வரப்போறாங்களா, இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுக ஆட்கள் நிறைய பேர் உள்ள வரப்போறாங்க. வரவங்களுக்கு நம்ம ஏதாவது பதவி கொடுத்தாகணும், ஐ மீன் அமைச்சர் பதவி கொடுத்தாகணும். அப்போ இங்கே இருக்க அமைச்சர்களை தூக்குனா தானே பண்ண முடியும்ப்பா, உன் பேர் ஆல்ரெடி நிறைய பிளாக் மார்க் இருக்கு, ஒரே இது மாதிரி பேசுது, இப்போதைக்கு நீ வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அதனால இப்போ வாண்டடாக அமைச்சர் சரத் அவர்கள் பண்ண நல்ல விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைச்சர் சரத் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வந்து கார்னர் பண்றாப்புல சவுக்கு சங்கர். சரி இதில் என்ன இவருக்கு லாபம் அப்படின்னாக்கா, அமைச்சர் சரத்துக்கிட்ட கட்டிங் போடலான்னா உன்னை பற்றி பேசக்கூடாதா, காசை கொடு, நான் பேசாமல் இருக்கிறேன், நான் உன்னை பற்றி புகழ்ந்து பேசணுமா, அதுக்கு இன்னொரு பேமெண்ட் மாலதி, ஸ்லாப் எடுத்து கொடு மாலதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்து அவங்க கிட்ட காசை வாங்குறது, அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுறது, இல்லைனாக்கா அவங்கள தாக்கி பேசுறது. இது மாதிரி இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், யாருனாக்கா எம்எல் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு
அவரை டார்கெட் பண்ணுறது, அப்புறம் அமைச்சர் பர்வேஷ் அவர்களை பற்றி டார்கெட் பண்ணுறது, இவங்கெல்லாம் வந்து பார்த்தனாக்கா இவர்கிட்ட தேருமா பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலையை வீசுறாப்புல. அதுக்கு தான் தலைமை என்ன சொல்லியிருக்குனாக்கா, சவுக்கு சங்கர் கிட்ட கொஞ்சம் விலகியே இருங்க, யாரும் கிட்ட போயிடாதீங்க, அவர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வலை வீசுவார், கொடுத்தா பேசாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார், நீ போய் கொடுத்த அப்படின்னாக்கா நீ அதோட லாக்கு பார்த்துக்கோ, முடிஞ்சு போச்சு, நீ தரல அப்படின்னாக்கா இன்னும் வலுவாக பேசுவாப்புல, நீ தந்துட்ட அப்படின்னாக்கா உன்னை ஒரு டைமுக்கு மட்டும் புகழ்ந்து பேசுவாப்புல. அவர் பேசுகிற புகழ்ச்சியும் வெளியில் அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அது சவுக்கு சங்கர் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லிட்ரலி அவர் வந்து ஒரு வைரஸ் மாதிரி தான். அவர்கிட்ட போய் தொத்திக்கிச்சு அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு 4 பேரை வந்து அந்த வைரஸ் பரவராமல் 4 பேரை கல்பிரிட் ஆக்கி விட்டுருவீங்க. அதனால் தயவு செஞ்சு சவுக்கு சங்கரோட தள்ளி இருங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கா கட்சி சொல்லிடுச்சு. சரி, இப்போ சவுக்கு சங்கரோட நிலைப்பாடு என்ன எதுக்காக இப்போ தாவேக்காவுக்கு சொம்படிக்கிறாரு? தாவேக்கா ஆட்சி நல்லா போயிட்டு இருக்குது, தோ ரீல்ஸு மீம்ஸு எல்லாம் பறந்துட்டு இருக்குது, திமுகவை கொத்து பரோட்டா போட்டுருக்கும், குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியுது எல்லாமே. சவுக்கு சங்கரோட ரோல் என்ன அப்படின்னாக்கா, சவுக்கு சங்கர் இந்த அமைச்சர்களை இன்னைக்கு டார்கெட் பண்றாரு. ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சவுக்கு சங்கருக்கு யார் மேலே வன்மம் இருக்குது இந்த கட்சியில் அப்படின்னாக்கா, ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்ற ஒருத்தர் மேலே வந்து வன்மம் இருக்குது. என்ன காரணம், எதனால் ஜான் ஆரோக்கியசாமியை டார்கெட் பண்ணுறாருனாக்கா, அந்த மனுஷன் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காப்புல. என்னன்னா எதுவுமே பண்ண மாட்டார், அதாவது முகத்தை காட்ட மாட்டார், தளபதியோட ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டார், தளபதி பேசுகிற மாதிரி எந்த ஒரு புகைப்படம் வராது, உங்களுக்கு எதுவுமே வராது. ஆனால் தாவேக்காவை ஆட்சியில் உட்கார வச்சுட்டாப்புல. அந்த அளவுக்கு ஒரு பிரெயினியான பர்சன் அவர் வந்து இந்த அளவுக்கு செஞ்சுட்டாப்புலையே, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜான் ஆரோக்கியசாமி தெரியுமா, அவர் அப்படிப்பட்டவர் தெரியுமா, இப்படிப்பட்டவர் தெரியுமான்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ஜான் ஆரோக்கியசாமி மேலே வன்மத்தை கக்குவாப்புல. அவரு சைலண்டாக உட்காந்து சம்பவம் பண்ணிட்டு போவாப்புல மனுஷன். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி இருந்துட்டு போட்டாங்க, பரவாயில்லைங்க, உங்களை பிரதமர் வேட்பாளராக ஆக்குறாங்க, பிரதமராகவே உங்களை ஆக்குறாங்க நான் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அஜெண்டாவை சவுக்கு சங்கர் கையில் எடுத்திருக்காப்புல. என்னங்க சரி, அவருக்கு வியூகம் வகுக்கிறதுல அப்படி என்னதாங்க அவருக்கு அவ்வளோ என்னங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா, அட முட்டா பையில இந்த படையப்பா படத்தில் வர மாதிரி தான், இது சாதாரண கல்லுடா கிரானைட் கல் அப்படிங்கிற மாதிரி வியூக வகுப்பாளராக போயிட்டுனாக்கா ஒரு கட்சி கிட்ட 500 கோடி 1000 கோடி ஈஸியாக தேர்த்திடலாம், அசால்ட்டாக வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 கோடி 1000 கோடி வாங்குறது காசு ஆசை யாரப்பா விடுது, சரி ஓகே அவர் சம்பாதிக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பேசுகிறாப்புல, உள்ள வந்து வியூகத்தை வகுத்தான் கொடுக்கட்டுமேப்பா அப்படின்னாக்கா அங்கே தான் நம்ம ஒரு தவறு பண்ணுறோம். விஷயம் என்னன்னா, இவர் நமக்கு விசுவாசமாக இருப்பாருன்னா இருக்க மாட்டார், இன்னைக்கு மட்டும் நமக்காக பேசுவார், நாளைக்கு யாருக்காக பேசுவார்னு அவருக்கும் தெரியாது, மாலதிக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜென்மம் தான் வந்து இந்த சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு. சவுக்கு சங்கருக்கு ஒரு அநீதி நடக்கும் போது நம்ம குரல் கொடுத்து பேசுகிறோம், என்னங்க வீட்டில் போய் மனத்தை கொட்டுறீங்க, எதுக்கு இந்த ஆள் மேலே இவ்வளோ வழக்கு போடுறீங்கன்னு எல்லாருமே குரல் கொடுத்தோம். ஆனால் அதே நபர் தவறான ஒரு வழியில் போயிட்டு ஒரு வியூகத்தை வகுக்கிறாரு, அதாவது ஒரு கட்சியை எப்படியாவது நம்ம வலைக்குள்ள சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இவர் பண்ணுறாருனாக்கா கண்டிப்பாக அதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. இது ஒரு தாவேக்காவினரும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி சவுக்கு சங்கரோட மாத வருமானம் எவ்வளோ தெரியுமா? யூடியூப்ல மட்டுமே 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே மாத வருமானம் அவர் சம்பாதிக்கிறாரு. 25 லட்சம் ரூபாய் ஒரு மாதம் பத்தாதா? அவருக்கு மாலதிக்கு சாப்பாடு போடுறது, நிதிஷ்க்கு சம்பளம் கொடுக்குறது, கேமராமேன் அதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு 25 லட்ச ரூபா பத்தாதா? ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா வச்சா கூட சவுக்கு சங்கர் பேக்கெட்டில் 15-16 லட்ச ரூபா ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இது பத்தாமல் வியூக வகுப்பாளராக போனால் 500 கோடி அசால்ட்டாக தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த வியூகத்தை எடுத்திருக்காப்புல. ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள். சவுக்கு சங்கர் வந்து இப்போ எஸ்டிஆரை வச்சு ஒரு ப்ரமோஷன் பண்ணதாக இருக்கட்டும், சவுக்கு சங்கர் தான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பிகை நோட்ஸுக்கு காசு கொடுத்து பேச வைக்கிறதாக இருக்கட்டும், அதில் சனம் ஷெட்டியை கொண்டு வந்து ஆங்கரிங் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான பல விஷயங்கள். சனம் ஷெட்டின்னு ஒன்று தெரியுது, சனம் ஷெட்டிக்கிட்ட கூட தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னாக்கா அந்த மாவும் பெரிய டார்கெட் ஒன்று தாவேக்காவில் பண்ணுற மாதிரி தெரியுது. இல்லைனா நீங்கள் யோசிச்சு பாருங்க, தொடர்ச்சியாக போயிட்டு இந்த நீட்டுக்காக போராட்டம் பண்ணுறது பூரா திமுக நமக்கு தெரியும். அங்கே போய் ஒரு கான்ட்ரவர்சியாக ஏதாவது பேசணும் அப்படின்னாக்கா அது பெரிய அளவில் ரீச் ஆகும். அது ரீச் ஆச்சா நாளைக்கே கூப்பிட்டு நம்மளை போஸ்டிங் கொடுத்துருவாங்களா, ஏதாவது ஒரு வாரியத்தை கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செயல்பாட்டை தான் அவங்க எடுத்து வச்ச மாதிரி எல்லாருமே பார்க்கப்பட்டுச்சு. நான் என்ன சொல்கிறேன், யாராக இருந்தாலுமே ஒரு பக்கம் தள்ளி வைங்க. ஒரு கடத்தில் நீங்கள் சனம் ஷெட்டி கூட எடுத்துக்கோங்களேன், நம்ம தளபதியை பற்றி விமர்சனம் பண்ணாங்க, எனக்கு இந்த ஆட்சி மேலே எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. விமர்சனம் இருக்குன்னு சொல்லுங்கள், தவறே கிடையாது. அதாவது நீங்கள் எல்லாருக்கும் முட்டு கொடுங்க, எல்லாத்துக்கும் முட்டு கொடுங்க நான் சொல்ல வரல. பட் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி சஸ்பிஷியஸாக ஃபீல் ஆகுது சனம் ஷெட்டி மேலே. அதனால் அவங்களையும் கொஞ்சம் தூரமாக வச்சு ஸ்பெக்டேட்டர் மாதிரி வச்சு பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சவுக்கு சங்கர் 100 சனம் ஷெட்டிக்கு சமம். அந்த மாதிரி சவுக்கு சங்கர்லாம் வந்து யாரு கூடயும் ஒப்பிட முடியாது, அவ்வளோ கேவலமானவன். 1000 சாட்டை துரைமுருகன் 100 சனம் ஷெட்டி அந்த மாதிரி ஒரு ஆள் சவுக்கு சங்கர். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த சவுக்கு சங்கர் இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உனக்காக நான் பேசுகிறேன், உன்னைய நான் ப்ரமோஷன் பண்ணுறேன், காசை மட்டும் கொண்டு மிச்சத்தை நீ பாரு அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டாவில் ஒரு பக்கம் இறங்கியிருக்காப்புல. இன்னொரு பக்கம் அந்த கட்சியை புகழ்ந்து பேசி 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 மக்கள் எல்லாம் நம்ம எடுத்து ரீல்ஸ் மீம்ஸ் ஒரு பேசுறதை கட் பண்ணி தூக்கி பரப்புறோம் இல்லையா? பாத்தியா மாலதி, நம்ம பேச தான் போயிட்டு இருக்கு, பாத்தியா மாலதி, கூடிய விரைவில் நம்ம தான் வந்து வியூக வகுப்பாளர், அடுத்து ஜானோ ஆரோக்கியசாமி நான் அசிஸ்டண்டாக வச்சுப்பேன் மாலதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வியூகத்தை வகுத்து தாவேக்காக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் என்னதான் முக்கி 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 பிடுங்கினாலும் கண்டிப்பாக இது எதுவுமே நடக்காது. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம தாவேக்கா ஆட்சி வந்து திமுக காரங்கள மாதிரி குரல் வழியை நசுக்கிறதும் கிடையாது,
இவர் நம்மளை பற்றி தவறாக பேசினாலும் விட்டுருவோம், பிரச்சனை கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ அலுவலகத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒன்று திறந்து எஸ்டிஆரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பணம் கொடுத்துருக்காப்புல அப்படின்னாக்கா எவ்வளோ பணம் பொருளுதுன்னு பாருங்க. ஸோ தாராளமாக நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸை திறக்கலாம். ஏன்னா நம்மள யாரும் குரல் வழி நசுக்க மாட்டாங்க. ஸ்டாலின் மாதிரி விஜய்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கீழ்த்தரமெல்லாம் இறங்கி போக மாட்டார். அதனால் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணி ஒன்று ஆரம்பிப்போம். கண்டிப்பாக ஒரு முதலீடு இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது நாளைக்கு பார்த்தா பெரிய அளவில் வரும் மாலதி. நீ வேணா பாரு மாலதி, 2029 தேர்தலில் ஆளுக்கு 500 கோடி நம்ம அடிக்கிற மாலதின்னு மங்காத்தா மாதிரி பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்காப்புல சவுக்கு சங்கர். ஸோ தயவு செஞ்சு நான் தாவேகாவினர்கள் கிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சொல்றது ஒன்று தான், சவுக்கு சங்கரை மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு 3-4 வருஷமா அரசியல் பேசிட்டு இருக்கேன்னா அந்த அரசியலில் ஒரு சில முக்கியமான நபர்களோட ஸ்டாண்ட் என்னன்றதை பார்ப்பேன். இவங்க என்ன பேசுறாங்க, எப்போ பேசுறாங்கன்னு. சவுக்கு சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி அப்படியே பல்ட்டி அடிச்சாப்ல. நீங்க பார்த்தீங்கன்னா கரூர் விவகாரத்தில் நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணாப்ல. கரூர் விவகாரம் முடிஞ்சு அதிமுக கூட நம்ம கூட்டணி வைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அளவுக்கு நம்மளை கடிச்சு குதற ஆரம்பிச்சாரு. நம்மளா போய் முன்னாடி வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அந்த அளவுக்கு பண்ணாப்ல சவுக்கு சங்கர். இப்போ இதே சவுக்கு சங்கரை எப்படி நம்பி உள்ள விட சொல்றீங்க? சவுக்கு சங்கருக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம தான் இருக்க போறோம், நம்ம கிட்ட வியூக வகுப்பாளராக இருந்தால் நல்லா காங்கிரஸ் கிட்ட வாங்கி கொட்டிக்கலாம் மறைமுகமா அப்படின்னு சொல்லினா, காங்கிரஸ் தாவேகா ரெண்டும் வந்து அலைன்ஸ்ல இருக்கு. நமக்கு தெரியும் 2029 யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்குது. இதை வந்து எப்படி வேணா நான் மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணி காசை வாங்குறதுக்காக பிளான் போட்டு இருக்காப்புல. தயவு செஞ்சு தாவேகாவர்கள் ரொம்ப உஷாரா இருங்க. சவுக்கு சங்கர் பேசுற விஷயம் பிடிச்சிருக்கா கை தட்டுங்க, பாராட்டுங்க, ஐயா சூப்பர் ஐயா அப்படின்னு கூட சொல்லுங்க. ஆனால் அதுக்காக அவரை தாவேகாக்குள்ள போஸ்டிங் எல்லாம் போட்டு கொடுத்துன்னு கட்சி 4 போவோம் 40 போவோம். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் வந்து யாரை உள்ள வைக்கணும், யாரை வைக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒன்று பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பண்றாரு. ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டு தான் பண்றாரு. இந்த விஷயத்துல கண்டிப்பா கோட்டை விட மாட்டாரு, தவற விட மாட்டாரு. ஏன் சொல்றேன்னா, அவருக்கு பின்னாடி இருக்கிற நபர் யார் தெரியுமா? ஜான் ஆரோக்கியசாமி. அவர் வந்து உட்கார்ந்த இடத்துலயே கோல் அடிக்கிறவர், அந்த மாதிரி ஒரு நபர். அவரை வச்சுக்கிட்டு எதுக்குங்க சவுக்கு சங்கர் மாதிரியான ஒரு தரகர் நமக்கு அப்படின்ற ஒரே ஒரு கேள்விதான். தாவேகாவுடைய முதலமைச்சர் தவறு பண்ண மாட்டாரு. சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல அமைச்சர்களோ இவர் குறி வைக்கிறார் அப்படின்னாக்கா ஒரு இற வேணுன்றதாக குறி வைக்கிறாரு. அதை நீங்க விட்டுட்டு அப்படியே கடந்து போனீங்கனாலே இவரே பைத்தியமா சுத்துவாரு. தயவு செஞ்சு இது ஒரு பெரிய ட்ராப் ஒன்று போடுறாப்புல, யாரால மாட்டிக்காதீங்க அப்படின்றதுக்காக சொல்றேன். இவரை பத்தின பல ஆடியோக்கள் வேற லீக் ஆக இருக்கு அப்படின்னு வெளியில வர இருக்கு. அது கேட்டீங்கன்னாக்கா நீங்களே வந்து ஸ்டன் ஆயிருவீங்க. இவரோட முந்தைய இவரோட அந்த வரலாறுகளை எடுத்து பாருங்க. பல பேரை பணத்துக்காக மிரட்டி உள்ள போயிருப்பாப்புல. நிதிஷோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்ததாக சொல்லுவாங்க. யாரும் எங்க அக்கௌண்ட்ல போட்டாங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? வந்தா திருப்பி போட்டு விடுவேன் அமௌண்ட்டை. ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிற? நைட்டு போட்டாங்களாம், காலைல வரைக்கும் இவர் வச்சுக்கிட்டு இருப்பாராம். என் அக்கௌண்ட்ல போடாத, நிதிஷ் அக்கௌண்ட்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன மிரட்டி வாங்கினாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியாது யாரோ எங்ககிட்ட பணம் போட்டாங்க, யார் பணம் போட்டாலும் வாங்கி வச்சுப்பே நீ. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள், பல பேரை மிரட்டி பணம் பணம் பணம். இது மட்டும்தான் இவரோட ஒரே குறிக்கோளை தவிர மக்களுக்கு இவரை தான் நல்லது பண்ணார், அவரை தான் நல்லது பண்ணார். நாளைக்கே திமுக 1000 கோடி தூக்கி கொடுத்துச்சு சவுக்கு சங்கர் அப்படின்னாக்கா தாவேகாவை கடிக்கிறாரா இல்லைன்னு பாருங்க. ஏன்னா அங்கங்க ஒரு தப்பு நடக்குது, ஒரு தவறு நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. பிரவீன் என்ற ஒரு இளைஞன் வந்து இறந்து போயிருக்காப்ல. அந்த விஷயத்தில் அந்த பொண்ணோட தகப்பன் இருக்கார் இல்லையா, அவரை வந்து தாவேகா கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிடுச்சு. ஆனால் அதை நீக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ விஷயங்கள், ஏன் தனி சட்டம் ஏற்றலை, ஏன் இதை விஜய் பண்ணல, ஏன் அதை பண்ணல, எப்படி பண்ணலன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி திமுகவுக்கு பயங்கரமாக ஒரு ஹைப்பை கொடுத்துட்ருவாப்ல பயங்கரமாக. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி நபரை ஓரமாக ஒதுக்கி வைங்க. நாளைக்கு யார் பணம் கொடுத்தாலும் போகிற நபர் இவரை உள்ள விட்டீங்கன்னாக்கா உள்ள இருக்க சீக்ரெட் எல்லாம் வெளியில் போகும். உள்ள இருக்க ஆட்களை அழகாக வெளில கொண்டு போய் அதிமுகவில் சேர்த்து அதிமுக நல்ல ஒரு பல்கா பேமெண்ட் வாங்கிடுவாருன்றதை மட்டும் சொல்லிக்கிறேன். சவுக்கு சங்கர் அரசியலுக்கு ஒரு இழுக்கு. சவுக்கு சங்கர் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றத மட்டும் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.